ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஸ்கூலில் ஆனுவல் டே. பெரிய பொண்ணு வந்து அழகாக ரெடி ஆகிட்டாங்க. என் குட்டி பொண்ணும் சேர்ந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஆனுவல் டே வந்து இந்த வருஷம் வந்து மார்னிங் டைமில் தான் வச்சாங்க, 9:30 மணிக்குன்னு. அதனால் சீக்கிரமாக ரெடியாக வந்தாச்சு எப்போதும் போல். 8:30 மணிக்கெலாம் நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். 9:30 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பித்து ஆனுவல் டே ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு சொன்னாங்களா. சரி, இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் குயிக்காக ரெடியாகி வந்தாச்சு. அதுவும் வீட்டிலேயே மேக்கப்பு ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ இங்கே பாருங்கள், சேர்லாம் போட்டாச்சு, ஆனால் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த குட்டீஸ் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் எல்லாரையும் ஒன்றா பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் தான் இது வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஓகே தான். 3 பேர் ஏதோ முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரேயர் டைமும் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லோரும் வரிசையாக நிற்கிறாங்க. பிங்கி ட்ரெஸ் போட்டிருக்கிறது தான் பாய்ஸா கிளாஸ் பசங்க. என் பொண்ணு வந்து வாக்கிங் தான், கேஷுவலாக போய்கிட்டு இருக்காங்க எப்பவும் போல். ஸோ சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த டான்ஸ்லாம் ஆரம்பிக்கணும். பரிசு ஃபர்ஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் டான்ஸு. ப்ரைஸும் இன்றைக்கே கொடுத்துருவாங்க ஆனுவல் டேலே. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு முடிகிறதுக்கு. ப்ரைஸ் கொடுக்கறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பேசாமல் லஞ்சுக்கு அப்புறமே ரெடி பண்ணியிருக்கலாம் குட்டீஸுங்களெல்லாம். அந்தளவுக்கு எல்லா குட்டீஸும் டயர்டாயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறது தான். கதை கூறுதல், ட்ராயிங், பேச்சு போட்டி எல்லாத்துலேயும் என் பொண்ணு ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட்டு செகண்டுன்னு. ஸோ ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்குறப்போ, அந்த தருணம். என்ன ஒரே ஒரு குறைன்னா, ஒரே டிஃபன் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. டிஃபன் பாக்ஸ்க்கு பதில் ஒரு ஷீல்டு கொடுத்துருந்தா ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும், அப்படியே நல்லா இருந்திருக்கும். இந்த பாக்ஸ்லாம் நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஷீல்டாக இருந்தாக்கா அவங்க பார்க்குறதுக்கு அது ஞாபகத்தமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று தான் ஒரு, மற்றபடி ஃபங்க்ஷன் சூப்பராகவே போச்சு. இந்த பையன் வந்து வருஷத்தில் ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வந்தானா. ஸோ அதனால் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அந்த பையனுக்கும் ப்ரைஸ் கொடுத்தாங்க, அவங்களே பாராட்டினாங்க. ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு வருஷம் இல்லை, கண்டினியூவாக 3 வருஷமாக ஒரு நாள் கூட அவன் லீவ் போட்டதே இல்லையோ. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. வருஷம் இந்த பையன் தான் வாங்குறான் போல். ஸோ இவனுக்கு வந்து பெரிய அவார்டே கொடுக்கலாம் அந்தளவுக்கு. எப்படா லீவ் போடாமல் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த பசங்கள்லாம் லைப்ரரியில் நிறைய நாள் புக்ஸ் படித்தவங்க அப்படின்ட்டு பரிசுலாம் கொடுத்தாங்க. ஸோ எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து பரதம் டான்ஸ் ஆடினாங்க. ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு பார்க்குறப்போ. எனக்கு வந்து பரதம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து குட்டீஸ் தான் செம ஜாலியாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாமே எனர்ஜியாக. இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு லன்ச் டைம் ஆயிடுச்சு. லன்ச் டைம் சாப்பிட்டுட்டு தூக்கம் வருதுன்னு வேற சொன்னா. அப்போவே அந்த பரிசு கொடுக்குறப்ப தூங்காதம்மா, கொஞ்சம் உட்காந்துடி, தூங்கி எங்கிப்படாத நீ பாட்டுக்கு அப்படின்னு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு உட்கார வச்சிருந்தேன். சின்ன பிள்ளைங்க தானே, காலையிலேருந்து வேற ரெடி ஆகி, அதுவும் 8 மணிக்கெலாம் நான் ரெடி பண்ணிட்டேன். 5 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுட்டு பாவம். ஸோ அதனால்
வச்சு அதை இதை கொடுத்து வேடிக்கை காமிச்சு கொஞ்சம் டான்ஸ்னா என் பிள்ளைக்கு தூக்கம்லாம் போயிடும். ஏன்னா என் பொண்ணுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எல்கேஜிலேருந்தே இப்படி தான் எல்லா டான்ஸையும் சேர்த்து ஆடுவாங்க. மற்ற கிளாஸ் பசங்க ஆடுறதையும் சேர்த்து கற்றுக்கிட்டு ஆடிட்டு இருப்பாங்க சைடில். ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ் வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த ஸ்டிக்கு, அப்புறம் ஹெட்பேண்டு, பின்னாடி இருக்கிற அந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் சேர்த்து 300 சம்திங் தான் வந்துச்சு. ஓகே தான், பரவாயில்ல. நான் ஆர்டர் பண்ணுறப்போ கூட எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, அந்த ரேட்டுக்கு அது ஓகே தான். ஸோ அந்த டான்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு எல்லா பசங்களும் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு எல்லாரோட டான்ஸும். இந்த பசங்கள்லாம் ஆடினது வந்து வேற லெவல் தான். எல்லா பசங்களும் ஃபுல் எனர்ஜி தான், மரண குத்து தான். அந்தளவுக்கு பயங்கரமாக ஆடினாங்க. ஃபுல் எனர்ஜியில் எல்லா பசங்களும் நல்லா ஆடினாங்க. ஸோ அது வந்து நான் விடாமல் எல்லாரையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்க டான்ஸ்லாம் பார்க்குறப்போ. நான் வந்து என் பொண்ணு டான்ஸ் ஆடுறப்போ அதை மட்டும்லாம் ரசிக்கல. எல்லாரும் ஆடுறதையும் நான் ரசிச்சிட்டு இருந்தேன். எல்லாமே ப்ரீட்டியாக அழகாக இருந்துச்சு எல்லா டான்ஸும். எல்லா சாங்ஸ்லேயும் குட்டி குட்டி கிளிப்ஸ் போட்டிருக்கேன் எல்லா பசங்க ஆடுறதையும். ஸோ அப்படியே பாருங்கள். ஸோ நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிட்டுக்கோங்க. ஸோ அப்படியே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. முடிஞ்சோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பசங்களுக்கு ஆனுவல் டேலாம் முடிஞ்சா, லீவ் விட்டாச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டான்ஸில் வந்து இந்த லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற பையன் செம்ம எனர்ஜி. லாஸ்ட்டில் அவன் டயர்ட் ஆகிட்டான், இலக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு எனர்ஜியாக ஆடிட்டு இருந்தான். ரொம்பவுமே செம்ம டான்ஸு, சூப்பராக இருந்துச்சு. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக நான் பார்த்துட்டு இருந்தேன்ப்பா. ஸோ நான் வந்து ஸ்கூல் போகிறப்பயே லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். மதியானம் சொல்லிட்டாங்க லஞ்செலாம் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு. ஸோ லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போனதுனால கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து உட்கார வச்சாச்சு. ஆனால் தூக்கம் தான் வந்துச்சு என் பொண்ணுக்கு. பாவம், என்ன பண்ணுறது, தூங்காமல் டான்ஸ் ஆடினதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாயிட்டாங்க. என் குட்டி பொண்ணு வந்து மார்னிங் கூட்டிகிட்டு போனேன்னா, ஸோ அவ்வளோ ரொம்ப நொய்னு இது பண்ண ஆரம்பிச்சிட்டா, டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா, இருக்க மாட்டேன்னு. ஸோ வேர்த்து வேற ஊற்றுது அவளுக்கு, பாவம். அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்ற டைமில் சாப்பாடு கொடுத்து நான் மச்சி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைஸா டான்ஸ் அப்போலாம் குட்டி பொண்ணு இல்லை. இருந்தாலும் தூங்கியிருப்பாங்க, அவ்வளோ டயர்டாக அவங்களுக்கு. ஸோ அவங்க சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்களா, சீக்கிரமாக கிளப்பி விட்டேன். ஸோ அதனால் டயர்டு எல்லாருக்கும். என் குட்டி பொண்ணை வந்து மச்சி வீட்டில் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இந்த டான்ஸ்லாம் பார்த்தேன். மார்னிங் பரிசு வாங்குறப்போ மட்டும்தான் என் குட்டி பொண்ணு இருந்தா.
குட்டி பொண்ணு இருந்திருந்தாலும் இந்த அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கவே மாட்டேன் எல்லாரையும். ஸோ அவ்வளோ வச்சுக்கிட்டு இவ்வளோ எல்லாரையும் வீடியோ எடுத்துக்க முடியாது. இந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு பாவம் வந்ததுலேருந்து ஒரே எல்லாமே டிஸ்டர்ப் தான். அந்த ஷால் வந்தோடனே அது கலண்டுடுச்சு பாவம். அதை வச்சு கஷ்டப்பட்டு ஆடினா. அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து சரி பண்ணி விட்டுட்டு போனாங்க. சாரோட பையனா இந்த சாங் வந்து கட் பண்ணி போடுறது எடிட் பண்ணுறதுலாம் இந்த பையன் தான் பார்த்தோம் அப்படின்ட்டு அவனுக்கு வேற பாராட்டு சீராட்டெலாம் கொடுத்து அந்த ஷால்வெல்லாம் போற்றி விட்டாங்க. ஸோ பரவாயில்ல, இந்த வயசில் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கானேன்னு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இவங்க தான் இந்த ஸ்கூல் ஹெச்எம்மிங். இதுதான் ஃபாயிஸாவோட கிளாஸ் டீச்சர். ஸோ இந்த வருஷம் இதோட இந்த கிளாஸ் டீச்சர் போயிடுவாங்க. அது வேற இவ்வளோ ஃபீல் பண்ணுது. அவங்க வேறு ஸ்கூல் மாற போகிறாங்கம்மா அப்படின்னு வேறு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அதை நான் சொன்னேன், வேறு ஸ்கூல் மாறினாலும் நீ செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்போ வேறு டீச்சர் தானே வருவாங்க, நீ ஏன்டி ஃபீல் பண்ணுற அப்படின்ட்ட. ஐயோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் வந்து அடிப்பாங்களே அப்படின்னு வேறு பயப்படுறான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோடு முடிஞ்சு. சூப்பராக இன்றைய நாள் அழகாக போச்சு. ரொம்பவுமே சந்தோஷம் என் பொண்ணு பரிசு வாங்கினது ப்ளஸ் எல்லாத்துலேயுமே என் பொண்ணு கலந்துக்கிட்டது. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ ஃபங்க்ஷனும் சூப்பராக போச்சு. எல்லோருமே போயிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும்தான் நிற்கிறோம். கடைசியில் எல்லாம் முடிஞ்சு எல்லாருக்கும் சால்வை போற்றி கேமராமேன் வரைக்கும் ஷால்வை போற்றி அனுப்புகிற வரைக்கும் நாங்கள் அந்த இடத்த விட்டு நவரல. ஏன்னா நம்ம குட்டீஸ் படிக்கிற ஸ்கூலில் அப்படி பரிசு வாங்கணுன்னே நிறைய பேர் போயிட்டாங்க. அவங்கவுங்க குட்டீஸ் ஆடினதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைய அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்படி போவே இல்லை. கடைசியில் ஸ்கூலை கழுவி விட்டுட்டு வரோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கடைசியில் கழுவி விட்டு வர மாதிரி அந்த சாரே சொன்னாங்க. கடைசியில் 4 பேர் நிற்பாங்க, நீங்கள் 2 பேர் தான் நிற்கிறீங்க அப்படின்னு எங்களை வேறு பாராட்டினாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு நாங்கள் நின்றுருக்கோம். இவர் தான் கேமராமேன், இவருக்கு ஒரு சால்வையை பொத்தி விட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.